ஆடிய பாதமும் நீடிய கருணை ஆணை முகத்தோனே விநாயகா சுவாமி ஆடிய பாதமும் நீடிய கருணை ஆணை முகத்தோனே விநாயகா சுவாமி தேடிய போதே வல்லமையுடனை தேடிய போதே வல்லமையுடனை சீக்கிரம் நீ அருள்வாய் பாடிய நாவலர் சுடிய தமிழை பகரும் பெருமாளே சுவாமி பாடிய நாவலர் சுடிய தமிழை பகரும் பெருமாளே சுவாமி நாளடி சீரடி நாவிலே வந்தருள்வார் நாளடி சீரடி நாவிலே வந்தருள்வார் நாத விநாயகனே பந்தாடை கூடத்துடன் வில்மணி ஓடு பாடுவேன் உனை தொழுதே சபைதனிலே சுவாமி பந்தாடை கூடத்துடன் வில்மணி ஓடு பாடுவேன் உனை தொழுதே சுவாமி விசுகம்படியோடு தாள சோதிகளுடனே விசுகம்படியோடு விளம்புவேன் உனை தொழுதே அரணார் திருமகனே அருள் பெறும் அத்தி முகத்தோனே விநாயகா சுவாமி அரணார் திருமகனே அருள் பெறும் அத்தி முகத்தோனே சுவாமி அத்தி முகத்தோனே சக்தி கணபதி அத்தி முகத்தோனே சக்தி கணபதி சந்தி விநாயகர் குருவரனே வெற்றிவே கொண்டறிந்தேன் மால்மருகா சூரன் சண்டை முடித்தோன் ஆதி சுப்பிரமணிய வேல்முருகா காணக்குறவல்லி மணவா
முருகா மாயனோட மருமகனே மதலைக்கு நீ அருள் புரிவாய் அமரர் குரு சர்க்குரு அஞ்சனா தேவி பாலா அனுமந்தனே அருள் புரிவாய் செண்பகா வள்ளியம்மா சிறையறுத்த வாழ்மகிழே சிறுமிக்கு நீ அருள் புரி ஆதியில வேதனாவ அம்பலத்தில் ஆடுமைந்தா ஜோதியில மாலையர்க்கு தோண்டாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடி காணா வானரோட சீர்வாதத்தை நல்லருவை நாணலாகி நந்திதளை கூடமாகி எல்லையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோலா உந்தன் சொல்லை நாங்கள் பாட துணையிருப்பாய் ஹரிராம தாய கலைமகளே மலை மகளே மலையரசன் திருமகளே பார்வதியாள் அம்பிகை பாலகிக்கு அருள் புரிவாய் பத்திர காளியம்மா புதல்விக்கு நீ அருள் புரிவாய் தாயே அம்மா கலைமகளே நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து தடுமாடும் வேளை தன்னில் நாவதடு மாறாமல் நற்குரலும் அங்கிடாமல் நெஞ்சது உழைந்திடாமல் நினைவுதடு மாறாமல் நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேண்டும் தாயே இலைக்கு மனமிறங்கி இசைக்கருள வருவாய் அம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தாய் அருள் புரிய வேண்டும் அம்மா எட்டெழுத்தை எட்டெழுத்தை ஓரெழுத்தாய் எனக்கருள அரக்கர்களை கருவறுத்த ஹரிராமா ரகுராமா அன்னை சீதா மணவாளா அடியாளுக்கு அருள் புரிவா சீதையோட மணவாளா ஸ்ரீராமச்சந்திரரே சிறுமிக்கு நீ அருள் புரிவா கோசலையாள் திருமகனே கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் அயோத்தியை ஆண்டராமா அடியாளுக்கு அருள் புரிவாய் சக்தி கொண்ட பார்வதியே பாலகிக்கு அருள் புரிவாய் பத்திர காளியம்மா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் காலசுவாமி ஐயா கதைக்கு வந்து அருள் புரிவாய் யமதரும ராஜா எனக்கு வந்து அருள் புரிவாய் வேர்வையில பிறந்த பிள்ளை வீரபுத்திர சுவாமி ஐயா வீச்சிருக்க வேண்டும் ஐயா தப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்ப சுவாமி
அருள் புரி நான் தொட்ட கதை குறைகள் பாட கணபதியே அருள் புரிவா எடுத்த சில கதைகள் பாட ஈஸ்வரனே அருள் புரிவா நான் சொன்ன சில கதைகள் பாட கதைகள் சொற்கே சவரம் அருள்வோய் அந்த தாரூகாபுரமதிலே தர்க்கராஜன் தார்காவல்லி அரசாண்டு வாரபோது சொத்தால குறைவுமில்லை சுகத்தாலே தாழ்வுமில்லை மண்ணால குறைவுமில்லை மனையால தாழ்வுமில்லை பொன்னால குறைவுமில்லை பொருளாலே தாழ்வுமில்லை என்ன இருந்து என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை இல்லாமல் மதனத்தற்க ராஜமன்ன தார்காவல்லி பெண்கோடியா தர்க்கராஜன் கோட்டையில ஆதிசக்தி பார்வதியா பிள்ளையாக பிறப்பதற்கு தவம் இருந்து வருவாரா தவம் இருந்து வந்த போது ஆதிவெள்ளி கையில ஆதிசக்தி பார்வதியா ஆதி கையிலே ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி அந்த தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் நானே பிள்ளை வரம் கொடுப்பேன் என்று சொல்ல அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமாள் தர்க்கராஜன் தார்காவல்லி இருவேர்களுக்கும் என்னை மீறி நீ பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்றால் ஏ அம்மா பார்வதி நீயே போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று பகவான் சொன்ன போது ஆண்டவா தர்க்கராஜன் தார்காவல்லி வயிற்றில் நான் இந்த பார்வதி போய் பிறந்தேனே ஆனால் பாரேழு உலகம் தாங்குமா மன்னா தர்க்கராஜன் தார்காவல்லி வயிற்றில் நான் போய் பிறந்தேனே ஆனால் இந்த தரணி தாங்குமா என்று அதனால் அவர்கள் வயிற்றில் போய் நான் பிள்ளையாக பிறக்க மாட்டேன் தர்க்கராஜன் கோட்டையிலே தாமரை திராகத்திலே நடு திட்டு தண்ணிக்குள் பூவிலையும் இலையிலையும் இந்த ஈஸ்வரியால் அவதாரம் செய்ய வேண்டும் இலையிலையும் பூவிலையும் இந்த புனித வெள்ளி நான் போய் பிறக்க வேண்டும் நான் தாமரை திராகத்திலே 6 மாத பிள்ளையாக அவதாரம் செய்யும் போது என் அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் எனக்கு கருணாகம் வடிவம் கொண்டு எனக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று ஆதிசக்தியான பார்வதி பகவானிடத்திலே கேட்டபோது அவர் அப்படியே ஆட்டுமென்று ஆண்டவன் தான் பகவானோ ஆதிசக்தி பார்வதிக்கு வரமதவும் கொடுப்பார் வரமதையும் வாங்கி கொண்டு ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதிசக்தியான பார்வதா தேவிக்கு அப்படியே போய் பிள்ளையாக பிறப்பாய் என்று வரம் கொடுத்த உடனே பார்த்தாள் பார்வதி ஆண்டவா என்னதான் இருந்தாலும் தர்க்கராஜனும் தார்காவல்லியும் 56 தேசத்திற்கும் அதிபதியாக வாழ்ந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் இருவேர்களுக்கும் இந்த பார்வதி போய் பிள்ளையாக பிறக்கும் போது நான் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணா இருக்கும் போது ஒரு ராஜாக்கு மகளாக பிறந்தோம்னா இன்னொரு ராஜா தானே வந்து என்னை மனம் முடிப்பார்
ராஜா வந்து பொண்ணு கேட்பாங்க. அப்ப தர்க்கராஜனுக்கு மகளா நாம் பிறந்தோம்னா இன்னொரு ராஜாவுடைய மகன் தானே வந்து என்னை மனம் முடிப்பார். அதனால் நாம் மீண்டும் எப்படி கைலாசம் வர முடியும் ஆண்டவா? ஆண்டவா உங்களை எப்ப சந்திப்பதுனா? அம்மா பார்வதி, அதற்கெல்லாம் நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், கவலை உனக்கு வேண்டாம் பார்வதி. நீ கேட்ட வரத்தின்படியே தர்க்கராஜன் கோட்டையில் தாமரை ராகத்திலே நீ போய் அவதாரம் செய்ய வேண்டும். நீ அவதாரம் செய்யும் போது தர்க்கராஜனும் தார்காவள்ளி முன்னை பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்து வருவார்கள். வளர்த்து வரும்போது உனக்கு 16 வயதாக இருக்கும் போது உனக்கு சடங்கோடு சேர்த்து சுயவரம் ஏற்பாடு பண்ணுவார்கள். அம்மா, அந்த சுயவரம் ஏற்பாடில் நானே இறந்து உண்ணும் ஆண்டியாக வடிவம் கொண்டு உன்னை மணமுடித்து நான் கைலேங்கிரிக்கு அழைத்து வருவேன் என்று ஆண்டவனாய சிவபெருமாள் ஆதி சக்திக்கு வாழ்த்தி வரத்தை கொடுக்கும் போது ஆதிசக்தியான பார்வதி தர்க்கராஜன் கோட்டையிலே வந்து பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அங்கே ஆதிசக்தி பார்வதியால் அப்படியே ஆட்டுமென்று தாருகாபுரமதியிலே தர்க்கராஜன் கோட்டையிலே தாமரை திராகத்திலே பூவிளையும் இலையிலையும் புனித வெள்ளிதான் பிறந்தாள். இலையிலையும் பூவிளையும் இலையிலையும் ஈஸ்வரியால் தான் பிறந்தோ. அங்கே ஈஸ்வரியால் பிறந்த போது தெய்வ நல்ல கையில தேவர்களும் மூவர்களும் வாத்தியங்கள் முழங்குவாராம். மாதவர்கள் ஒன்று கூடி மணிக்குளவை போடுவாராம். தெய்வ திருப்பெண்கள் எல்லாம் தெய்வ திருக்குளவை போடுவாரோ. அந்த தர்க்கராஜன் கோட்டையில தாமரையின் ராகத்தில அங்க நடுத்திட்டு தண்ணிக்குள்ள 6 மாத பிள்ளையாக அங்க பூவிளையோ இலையிலையோ புனித வெள்ளி பிறந்த போது அர்ஜுதன் கோபால கருணாகோ வடிவம் கொண்டு ஆதிசக்தி பார்வதிக்கு காவலாக இருப்பாரா. அவர் காவலாக இருக்கும் போது தர்க்கன் தேவி தார்காவள்ளி தவமதையும் முடிக்கணுமே என்று மனமதியிலே எண்ணிக்கொண்டு தர்க்கராஜன் மனைவியாகப்பட்ட தார்காவள்ளி பெண்கொடியானவள் தன்னுடைய தவத்தை முடிக்க வேண்டும் என்று தவச்சாலையை விட்டு கீழிறங்கி குளித்து நீராடி வர வேண்டும் என்று தர்க்கன் மனைவியாகப்பட்ட தார்காவள்ளி பெண்கொடியானவள் தர்க்கராஜன் கோட்டையிலே இருந்து இடுப்பிலே குடம் வைத்தால் தலையிலே தலை பின்னாக்கு மஞ்சளோடு தலையிலே எண்ணெய் தேய்த்து தலை பின்னாக்கு மஞ்சளோடு தாமரை ராகத்தில் குளித்து வர வேண்டும் என்று. ஏன்னா 12 வருட காலம் பிள்ளைக்காக தவம் இருந்தா 12 வருட காலம் முடிய போகுது. பார்வதி அங்க பூவிலை இலையிலையும் வந்து பிறந்திருக்கா. அப்ப தவச்சாலையை நாமல் தவச்சாலையை விட்டு கீழிறங்கி தவத்தை முடிக்க வேண்டும் என்று தர்க்கன் மனைவியாகப்பட்ட தார்காவள்ளி பெண்கொடியானவள் தலையிலே எண்ணெய் தேய்த்து தலை பின்னாக்கு மஞ்சளோடு இடுப்பிலே குடம் வைத்துக் கொண்டு குளித்து வர வேண்டும் என்று தர்க்கன் தேவி தார்காவள்ளி தர்க்கன் தேவி தார்காவள்ளி இடுப்பதில குடமு வைத்து
திராகத்திற்கு தார்காவள்ளி வாராளே அழிக்கியாவா நடை நடந்து ஆசார கைகள் வீசி சின்ன நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து சிங்கார கைகள் வீசு அவ சிங்கார கைகள் வீசு கைகள் வீசி செல்லமாக வாரபோது தாமரையின் தாகத்திற்கு தார்காவள்ளி வந்தல்லவோ தாமரை தாகத்திற்கு தார்காவள்ளி பெண்கோடியானவள் அழுக்கி நடை நடந்து ஆசார கைகள் வீசி வருகின்ற வேளையில இடுப்பிலே இருக்கும் குடத்தை கீழே இறக்கி வைத்தார். தாமரை தாகத்திலே முங்கி நிமிர்ந்து குளித்து நீராடினாள். குளித்து நீராடி முடித்த போது இடுப்பிலே வைத்திருந்த குடத்திலே ஜலம் எடுக்க வேண்டுமென்று தாமரை தாகத்தில் இருக்கக்கூடிய நீரையானது குடத்திலே எடுத்துக்கொண்டாள். குடத்திலே எடுத்துக்கொண்டு இடுப்பிலே வைத்துக் கொண்டு மீண்டும் அரண்மனைக்கு போக வேண்டும் என்று தார்காவள்ளி திரும்புகின்ற வேளையிலே பார்த்தால் என் அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதா தேவி தார்காவள்ளியை பார்த்தவுடனே நாமல் இங்கு அவதாரம் செய்வதை இந்த தார்காவள்ளி இன்னும் நம்மளை பார்க்கலையே. அவ பாட்டுல வந்தா குளித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி இடுப்பிலே ஜலம் எடுத்து அரண்மனைக்கு கிளம்புகின்றாள். அப்ப நாமல் வந்து அவதாரம் செய்திருக்கிறோம் என்று தார்காவள்ளி அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்றால் அவள் காதிற்கு கேட்கும்படியாக குரலோசை கொடுக்க வேண்டும் என்று அங்கே ஆதிசக்தி பார்வதியா வயிறு பசித்த குழந்தை போல அம்மா வாய் திறந்து அழுவாளா, உடல் துடித்த குழந்தை போல கூவா நல்ல கூவா என்று கூவா நல்ல கூவா என்று அம்மா குரலோசை போடுவாள். அங்கே குரலோசை சத்தம் கேட்டு தார்காவள்ளி பெண்கோடியா தாமரை திராகத்திலே அவ அக்கம் பக்கம் பார்ப்பாளா, கூவா கூவா என்று குரலோசை கொடுக்கும் போது தாமரை திராகத்திலே தார்காவள்ளி பெண்கொடியானவள் அங்கே இங்கே சுத்தி பார்க்கா. ஏதோ ஒரு பச்சிலம் குழந்தை சத்தம் காதல கேட்க இப்பேற்பட்ட தாமரை தாகத்துல குழந்தை சத்தம் எங்கிருந்து வருது? தாமரை தாகம் என்பது சாதாரண இடமாயா? பெரிய தெப்ப குளம். அப்ப இந்த பெரிய தெப்ப குளத்திலே குழந்தை சத்தம் கேக்குனா அது எங்க இருந்து வருது என்று தார்காவள்ளி அக்கம் பக்கம் பார்க்கும் போது என் அம்பியாகப்பட்ட பார்வதா தேவி பூவிலையும் இலையிலையும் படுத்திருப்பதை தார்காவள்ளி பார்த்தால் ஐயையோ, ஆண்டவனை எண்ணி 12 வருட காலம் நாமல் தவம் இருந்து வந்தோம். ஆனால் அப்பம் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லையே. இப்ப தவத்தை முடித்து குளித்து வர வேண்டும் என்று தாமரை திராகத்திற்கு வரும்போது இந்த அழகான ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்க, அப்ப ஆண்டவன் அருளாலே நமக்கு அழகான குழந்தை வந்து கிடைத்து விட்டதென்று அந்த குழந்தையை கையிலே எடுக்க வேண்டும் என்று
இடுப்பிலே வைத்திருந்த குடத்தை கீழே இறக்குனா ஆமா குடத்தில் இருக்கக்கூடிய நீரை அப்படியே தெப்ப குளத்துல ஊத்துனா அப்படியே குடத்தை கவத்தி குடத்துல நீச்சல்ல போறோம் எடுக்குது குடத்தை குப்பரை கவத்தி ஆமா குடத்தை ஒரு கையால பிடிச்சு கொண்டு ஆமா இன்னொரு கையால நீச்சல் எடுத்து தார்காவல்லி பார்வதியின் பக்கம் வருகின்றார். அவாதான் போக முடியும், அடுத்த ஆள் போக முடியாது குழந்தைகிட்ட. தார்காவல்லி வரும்போது அவ வர 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 தெப்ப குளம் ஆழமா இருக்கு. அப்படியே அலையடிச்சு பக்கத்துல வருது. குழந்தையின் பக்கம் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது அப்ப பார்த்தால் ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதி என்ன ஐயோ தார்காவல்லி வெண்கொடியானவள் நம்மளை எடுக்க வேண்டும் என்று நம்ம பக்கத்துல வாரா. ஆனா அவளால நம்ம கிட்ட வர முடியலையே. அதனால் நாமல் தார்காவல்லியின் பக்கத்திலே போக வேண்டும் என்று அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து, ஏன்னா அண்ணன் தான் அங்க கருணாக வடிவம் கொண்டு தங்கைக்கு காவலா பக்கத்திலே இருக்காரு. அதுதான் இன்னைக்கும் நாளைக்கும் பாருங்க, என்னைக்குமே தாமரை தெப்ப குளத்துல தாமரை பூ இருந்ததுன்னா பூவுதான்னு சொல்லி நம்ம கையால போய் எடுக்க கூடாது. எந்த தெப்ப குளத்திலையும் தாமரை பூவானது அங்க இருந்திருந்தால் தாமரை பூவு தண்டுக்கு அடியிலே கருணாகம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தாழம்பூவில் இருக்கும், தாழம்பூலையும் பூனாக இருக்கும். தாழம்பு இருக்கான தாழம்பூவு போய் போய் பொசுக்கும் தாழம்பு பிடித்திடப்படாது. அதுல தவறோம மாதிரி இருக்கும் பாம்பு, விஷப்பாம்பு. அதான் பயங்கரமான விஷப்பாம்பு. அதனால் தாமரை பூவின் பக்கத்திலே கருணாக வடிவம் கொண்டு தங்கைக்கு காவலாக கண்ணன் இருக்கார் பாருங்க. அதனால் ஆதிசக்தியான பார்வதி அண்ணனை அழைத்தா. ஏ அண்ணா, என் கோபால கண்ணா, தார்காவல்லி பெண்கொடியானவள் என் பக்கம் வர முடியவில்லை அண்ணா. அதனால் தார்காவல்லி பக்கத்தில் நான் போகும்படியாக எனக்கு நீ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று பார்வதி அண்ணனிடத்திலே கேட்கும் போது அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் கையில் வைத்திருக்கக்கூடிய சக்கராயுதத்தை ஏவல் செய்து தாமரை தண்டை அப்படியே அறுத்து விட்டார். தாமரை தண்டை அறுத்து தாமரை பூ அப்படியே தண்ணிக்குள்ள ஒரு முக்கு முக்குனார். தண்ணிக்குள்ளே முங்கும் போது ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதி தார்காவல்லி பக்கத்திலே எப்படி வருகின்றார்? அம்மா மார்பளவு தண்ணிக்குள்ள, மார்பளவு தண்ணிக்குள்ள அம்மா மது நீந்தி வாராளாம். அங்கே முட்டளவு தண்ணிக்குள்ள அம்மா முங்கி முங்கி வாராளாம். அரையளவு தண்ணிக்குள்ள ஐயா தண்ணிக்குள்ள அம்மா அலையடித்து அங்கே ஆதிசக்தி பார்வதியா அங்கே தார்காவல்லி பக்கத்தில அம்மா அலையடித்து வரபோது அந்த தார்காவல்லி பெண்கொடியா அவ குழந்தையத்தான் பாப்பாளா. மார்பளவு தண்ணிக்குள்ளே மத நீங்கி வருகின்றாள் மாயன் தங்கையாகப்பட்ட பார்வதி. முட்டளவு தண்ணிக்குள்ளே முங்கி முங்கி வருகின்றாள் முக்கண்ணன் தேவியாகப்பட்ட பார்வதி. அரையளவு தண்ணிக்குள்ளே அலையெடுத்து வருகின்றாள் ஆதிசக்தியான பார்வதி. அலையடித்து தார்காவல்லி பக்கத்திலே வரும்போது குழந்தையின் அழகை கண்டு தார்காவல்லி பெண்கொடியானவள் மெய்மறந்து நிற்கா. ஆண்டவன் அருளால எப்பேற்பட்ட பெண் குழந்தை வந்து நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பிறந்த பெண் குழந்தை எப்பேற்பட்ட அழகாக இருக்கிறது என்று அங்கே தார்காவல்லி பெண்கொடியா அந்த ஆதிசக்தி பார்வதியை அங்கே அள்ளி மெல்ல அரவணைத்து அம்மா ஆவலோடு முத்தமிட்டா. சேர்த்து மெல்ல கையிலெடுத்து
அம்மா கையிலெடுத்து அங்க செவியோடு அவ கோரி மெல்ல கையிலெடுத்து தார்காவல்லி பெண் கொடியா கோடி லட்சம் முத்தமிட்டு அங்க பிள்ளையத்தான் கையிலெடுத்து பிள்ளையத்தான் கையிலெடுத்து அவ அரண்மனைக்கு வாரா தார்காவல்லி பெண்கொடியானவள் தாட்சாகினி பார்வதா தேவியை அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு சேர்த்து மெல்ல கையில் எடுத்து செவியோடு முத்தமிட்டார். கோரி கையில எடுத்து கோடி லட்சம் முத்தமிட்டு குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டு அப்படியே குழந்தைய தோல்ல தூக்கி போட்டு நேரம் எங்க வாரா அரண்மனைக்கு ஓடோடி வந்து தர்க்கராஜனை அழைத்தார். என் கணவா ராஜமன்னா, பிள்ளை இல்லாத வாசல்ல நமக்கு அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஆண்டவன் அருளாலையோ ஆதி சக்தியினுடைய அம்சத்திலே வந்து அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு என்று தார்காவல்லி தர்க்கராஜனை அழைத்து சொன்ன உடனே தர்க்கராஜன் பார்த்தார். ஆதிசக்தியான பார்வதி நமக்கு பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்தோமே, நம்மளுடைய தவமானது நிறைவேறி விட்டது. ஆதிசக்தியான பார்வதியை நமக்கு பிள்ளையாக வந்து பிறந்திருக்காள, இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அதனால் குழந்தை பிறந்த செய்தியை 56 தேசத்து அரசர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று. ஏன்னா தர்க்கராஜன் யாரு? 56 தேசத்து சிற்றரசர்களுக்கெல்லாம் அவர் ஒரு பேரரசர். அப்ப தர்க்கராஜன் தார்காவல்லிக்கு பின்னால அந்த தார்காபுரத்தை அரசாண்டு வருவது யாரு? ஆமா, அப்ப அவருக்கு பிறந்த இந்த குழந்தை தானே வந்து ஆள வேண்டும். அப்ப குழந்தை பிறந்த செய்தியை 56 தேசத்திற்கும் தெரியப்படுத்தணும். இப்ப நம்ம வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னு வைங்க, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் போன் பண்ணி உடனே சொல்லுதம் பத்தியெல்லாம், உடனே சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு பார்க்க வருவாங்க. வந்ததோர் மக்களுக்கு என்ன செய்வோம்? அந்த காலத்துல வந்த மக்களுக்கெல்லாம் சாப்பாடு தான் வீட்டுல கொடுத்துருக்காங்க. குழந்தை பிறந்த வீடா இருந்தாலும் சரி, கல்யாண வீடு, சடங்கு வீடு, எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். அப்பேற்பட்ட அன்னதானத்தை தான் அந்த காலத்துல வழங்கியிருக்காங்க. ஆமா, இப்போ பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, வீட்டுல யாரு சாப்பிடுதா? யாரையும் சாப்பிட சொன்னா என் மேல சாமி வரும், நான் குழந்தை பிறந்த வீட்டுல சடங்கு வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இப்ப சாப்பாடெல்லாம் யாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படியா? ஆனா இப்ப நீங்க எல்லாம் குழந்தை பிறந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, சடங்கு வீடா இருந்தாலும் சரி, சாப்பாடு குடிக்கீங்களோ இல்லையோ, கண்டிப்பா பெட்டி பெட்டியா பாக்ஸ் பாக்ஸா வந்து இறங்கிருது. அதான் சிறப்பு. என்ன சிறப்புன்னு வந்தவங்க யாரும் சாப்பாடு இருக்கான்னு கேட்க மாட்டேங்காங்க. அத கடையில இருந்தானே வாங்கிட்டு வரோம், வீட்லயா தயாரிக்கும். அப்ப கடையில இருந்து வாங்கினா அது தீட்டு கிடையாது. கடையில வாங்கினாலும் வீட்டுல தானே பொங்குதாங்க. அதனால் தாட்சாயினி பார்வதா தேவி நமக்கு மகளாக வந்து பிறந்திருக்காள் என்று தர்க்கராஜனும் தார்காவல்லியும் 56 தேசத்திற்கும் அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று அவர் மந்திரி அழைத்து என்ன சொல்கின்றாரையானா, வாருமையா மந்திரியே, வாருமையா மந்திரியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, 56 தேசத்திற்கும் அடிக்கணுமே பறையோசை. தர்க்கராஜன் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று மந்திரியும் ஓடி வந்து 56 தேசத்திற்கும்
பாரு பறையோசை பறையோ பறையோசை சத்தம் கேட்டு அங்க அரசரெல்லாம் ஓடி வந்து அங்க தர்க்கராஜன் கோட்டைக்கு தான் அரசரெல்லாம் வருவார் அங்க அரசர்களும் வார போது தர்க்கராஜன் ஏது செல்வாயாது குழந்தை பிறந்த செய்தியை 56 தேசத்திற்கு பறையோசை எடுத்து தெரிவிக்கும் போது பறையோசை சத்தம் கேட்டு அறிக்கையை காதிலே கேட்டு 56 தேசத்து அரசர்கள் யாவரும் தர்க்கராஜன் கோட்டைக்கு வருகின்றார்கள். அப்ப வந்ததோர் மக்களுக்கு தான தர்மங்களை வழங்க வேண்டும் என்று, ஏன்னா நம்மளுடைய குழந்தைய பார்க்கத்தானே எல்லாரும் வந்திருக்காங்க. வந்ததோர் மக்களை சாப்பிடாம பட்னியா போ சொல்ல கூடாது பாருங்க. அதனால் வந்ததோர் மக்களுக்கு தான தர்மங்களை வழங்க வேண்டும் என்று அந்த தர்க்கராஜனும் தார்காவல்லியுமாக எப்படி தான தர்மங்களை வழங்கி வருகின்றார்கள் தெரியுமா? செல்லமாக பிறந்தாள் என்று செல்ல மகள் பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று அங்க சீனி வளம் செலவு செய்தார். அங்கே தங்க மகள் பிறந்தாள் என்று தங்க மகள் பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று அங்க தான தர்மம் வழங்குவார், தான தர்மங்களை வழங்குவார். அவரோ அருமை மகள் பிறந்தாள் என்று அந்த மதன தர்க்க ராஜமன்னு தார்காவல்லி பெண்கோடியா அருமை மகள் பிறந்தாள் என்று அவர் அள்ளி பணோ செலவு செய்தார். அன்னதானோ சொரணதானோ அள்ளி அள்ளி தர்மம் செய்தார். பொன்தானோ பொருள்தானோ நூர்தானோ போர்தானோ வஸ்திர தானவல்ல அங்க வகையுடனே வளரும். அன்னதானம் சொரணதானம் பொன்தானம் பொருள்தானம் நூர்தானம் போர்தானம் வஸ்திர தானங்கள் எல்லாம் வந்ததோர் அரச மன்னர்களுக்கு தர்க்கராஜனும் தார்காவல்லியும் அள்ளி 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 தானம் பண்ணுகின்றார்கள். இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளால முடிஞ்ச தானத்தை மத்தவங்களுக்கு பண்ணணும். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். நிதானம் வேணும். நீ யாருக்கு அன்னதானம் கொடுத்த? நீனா கொடுக்க? உன் கையில இருந்து காசு போட்ட வாங்கி கொடுக்க? அதுக்கு ஒரு மனசு வேணும்லானே. டயத்துக்கு 3 நேரம் சாப்பாடுனா சாப்பாடு, காபி டீ தண்ணி
என்ன வேணாலும் டயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்ல. அப்ப அது ஒரு தானம் மாதிரி தானே. அதே போன்று மதனதர்க்க ராஜ மன்னனும் தாரகாவல்லியுமாக வந்ததோர் மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கி குழந்தை பிறந்த 16வது நாள் பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று அரசர்கள் முன்னிலையிலே நாமல் பெயர் நாமம் கொடுக்க வேண்டும். என்ன பெயர் கொடுக்கலாம்? நல்ல பெயர் வைக்கலாம். அதாவது பிறந்தது பெண் குழந்தை, பெண் குழந்தைக்கு தகுந்தபடியாக அழகான ஒரு பெயர் கொடுக்கணும். அப்படியா? அதாவது அந்த காலத்துல குழந்தை பிறந்தா அவரவர்கள் குலதெய்வத்தின் வழக்கப்படி கொடுப்பார்கள். குலதெய்வம் இல்லைன்னா தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டியோட பேரை கொடுப்பாங்க. அதாவது ஆண் குழந்தை பிறந்தால் ராக்கன் என்றும், பெண் குழந்தை பிறந்தால் ராக்கி, மூக்கன் மூக்கி, கருப்பன் கருப்பாயி, இருளப்பன் இருளாயி, இப்படியெல்லாம் அவரவர்கள் குலதெய்வத்தின்படி பேர் நாமம் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்ல, ஒரு ஆளு பாக்குறதுக்கு கண்டங்கரேன்னு கரிப்பான தூர் மாதிரி இருப்பாரு. அவருக்கு பேர் என்ன பேரு? வெள்ளச்சாமி வெள்ளையப்பம்னு பேரு. இன்னொரு ஆளு பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? செக்க செவேன்னு இடிச்ச மாவு எலும்புச்சம்பள கலருமா இருப்பாரு. அவருக்கு பேர் என்ன பேரு? கருத்தப்பாண்டி கருப்பசாமின்னு வச்சிருப்பாங்க. ஒவ்வொருக்கு ஏகபோகமான வசதிகள் இருக்கும். மாடி மேல மாடி வீடு வச்சு ஏகபோகமான வசதியோடு வாழ்ந்து வருவாரு. அவருக்கு பேர் என்னது? பிச்சையா பண்டாரம்னு இருக்கும். இப்படியெல்லாம் அவரவர்கள் குலதெய்வத்தின் வழக்கப்படி பெயர் நாமம் கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல. இப்ப காளியம்மா மாரியம்மா முப்படாதி மாயாண்டி சுடலன்னு பேரு கொடுத்தா பிள்ளை எல்லாம் சிரிச்சு போடும். எத்தனையோ பேர் இருக்கு. இப்படியா எனக்கு பேர் வைப்ப? அதாவது இந்த உலகமானது இப்ப நாகரிகம் ஆயிருச்சு. சாமி பேரை சொல்லி அதற்கு பதிலாக மாடலா பேரை வைப்பாங்க. ஆமா, நாகரிகம் கூட கூட பிள்ளைங்களும் கொஞ்சம் நாகரிகமா வளருதாங்கல்ல. அப்ப அதுக்கு தக்கன பேர் வச்சாதானே நல்லா இருக்கும். என்னது மாத்தணும்? எஜுகேஷன் மாத்தணுமா? சரிதானே. அந்த காலத்துல எல்லாம் ஏட்டு பாடங்கள் தான் உண்டு, நோட்டு பாடங்கள்லாம் அந்த காலத்துல கிடையாது. இப்போ இன்னும் ஏட்டு பாடமும் கிடையாது, நோட்டு பாடமும் கிடையாது. எல்லாம் இப்போ செல்போன்ல படிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஆன்லைன் பாடம் தான் இப்போ. அதே போன்று தர்க்கராஜனும் தார்காவல்லியுமாக 56 தேசத்து அரசர்கள் முன்னிலையிலே தன் மகளுக்கு பெயர் நாமம் வைக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன பெயர் கொடுத்தார்கள் தெரியுமா? தர்க்கராஜன் தார்காவல்லிக்கு பின்னாலே அந்த தாருகாபுரத்தை அரசாண்டு வருவது அந்த குழந்தை என்பதனால தாட்சாயினி என்றும், ஆதிசக்தியான பார்வதியே வந்து அவதாரம் செய்ததனால பார்வதி என்றும் பெயர் நாமத்தை கொடுத்து இரண்டையும் சேர்த்து என்ன பெயர் கொடுத்தார்கள் தெரியுமா? தாட்சாயினி தாட்சாயினி அம்மா தாட்சாயினி என்று பெயர் நாமோ கொடுப்பார். அங்கே தாட்சாயினி பார்வதி என்று அங்க பெயர் நாமோ கொடுப்பாரா? பெயர் நாமோ கொடுத்த போது அந்த தாட்சாயினி பார்வதியா அங்கே தர்க்கராஜன் தார்காவல்லி அங்க சீராட்டி தாளாட்டி ஐயா தாளாட்டி அங்க சிறப்புடனே வளர்ப்பார். தாட்சாகினி 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 பார்வதா தேவி என்று
3 தரமும் பெயர் நாமத்தை சூட்டி வருகின்றார்கள். ஆமையா அப்ப தாட்சாகினி பார்வதா தேவிக்கு பெயர் நாமத்தை கொடுத்து தர்க்கராஜனும் தார்காவல்லியும் இந்த தாட்சாகினி பார்வதியை சீரும் சிறப்புமாகவே வளர்க்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆமையா ஏன்னா தவமிருந்து கிடந்த குழந்தை பாருங்க, ஆதி சக்தியே வந்து பிள்ளையா பிறந்திருக்கா. அப்ப ஆதி சக்தியை வளர்ப்பதற்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். ஆமா அதனால் தர்க்கராஜன் கோட்டையிலே தர்க்கராஜனும் தார்காவல்லியுமாக அந்த தாட்சாகினி பார்வதா தேவியை எப்படி வளர்த்து வருகின்றார்கள் தெரியுமா? தர்க்கராஜன் தார்காவல்லி தர்க்கராஜன் தார்காவல்லி தாட்சாகினி பார்வதியை ஊட்டி மெல்ல வளர்த்துவாரார். உடம்பு எல்லாம் நெய்யுருக தேத்தி மெல்ல வளர்த்துவாரார். தேகமெல்லாம் நெய்யுருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா தாளாட்டி சீராட்டி தலைமகளை வளர்த்துவாரா. ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா. உடம்பு எல்லாம் நெய்யுருக தர்க்கராஜன் தார்காவல்லி தாட்சாகினி பார்வதியை தரையதில விட்டோமானா கண்டை கால் நோகுமென்று பூமியில விட்டோமானா பொற்பாதம் நோகுமென்று தோளதில தொட்டில் கட்டி தொடையதில நடை வளர்த்து மார்போடு தொட்டில் கட்டி மார்போடு தொட்டில் கட்டி மடியதில நடை வளர்த்து அப்படி வளர்த்து வரும் தாட்சாகினி வட்டலில வட்டலில சாதம் போட்டா வாரி உண்ண மாட்டாள் என்று இளையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டாள் என்று தர்க்கராஜன் தார்காவல்லி தங்க நல்ல தளிகையில தயிர் வெண்ணெய் தான் பிசைந்து கையால கிளறிக்கொண்டு அங்க காக்காய எச்சங்காட்டி காக்காய எச்சங்காட்டி கண்மணிக்கு ஓட்டு அங்கே வளர்த்து வரும் நாளையில தாட்சாகினி பார்வதிக்கு ஒன்று நல்ல வயதுமாச்சு ஊந்து விளையாடுதாளே. தர்க்கன் மகளாகப்பட்ட தாட்சாகினி பார்வதா தேவியை தார்காபுரத்திலே சீரும் சிறப்புமாகவே வளர்த்து வருகின்றார்கள். வட்டலில் சாதம் போட்டால் வாரி உண்ண மாட்டாள் என்று இளையதிலே சாதம் போட்டால் இந்த பார்வதா தேவி எடுத்து உண்ண மாட்டாள் என்று தங்க தளிகையிலே தயிர் வெண்ணெய் பிசைந்து காக்காய ஏச்சம் காட்டி கண்மணிக்கு ஊட்டி வளர்த்து வருகின்றார்கள். அப்படி தர்க்கராஜனும் தார்காவல்லியும் தாட்சாகினி பார்வதா தேவிக்கு ஊட்டி வளர்த்து வருகின்றார்கள். உடம்பெல்லாம் நெய்யுருக தேத்தி வளர்த்து வருகின்றார்கள். திரேகமெல்லாம் நெய்யுருக அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அந்த தாட்சாகினி பார்வதிக்கு ஒன்று நல்ல வயதுமாச்சு ஊந்து விளையாடுவார். இரண்டு நல்ல வயதனில இருந்து விளையாடுவார். மூன்று நல்ல வயதனிலே
முடியிறக்கி காது குத்தி முத்தாலே கம்மளிட்டு அங்க காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காபும் போட்டு நாளு நல்ல வயதாச்சு நடந்து விளை ஆடுவாளா ஆடிவாரா அம்மா நாளு நல்ல வயதனிலே நடந்து விளையாடுவார் 5 நல்ல வயதனிலே நாச்சாகினி பார்வதியா அறிவுகளை படிப்பார் 6 நல்ல வயதனிலே 6 நல்ல வயதனிலே அம்மா ஆயகளை படிப்பாளோ மதனதர்க்கராஜன் மகளாகப்பட்ட தாட்சாகினி பார்வதா தேவி 4 வயதிலே நடந்து விளையாடும் பருவமாக இருக்கின்றாள். 5 வயதிலே தன் மகளாகப்பட்ட இந்த தாட்சாகினிக்கு அறிவு கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு குழந்தைக்கு கல்விகளை கற்பதற்காக நல்ல ஒரு வயசு என்ன வயசுன்னு 5 வயது. 5 வயதாக இருக்கும் போதே எந்த குழந்தையாக இருந்தாலுமே அறிவு கலைகளை புகட்ட வேண்டும். 5 வயசுல படிக்கக்கூடிய படிப்பு தான் மண்டையில ஏறும். 1ஆம் கிளாஸ்ல படிக்கக்கூடிய படிப்பை 10ஆம் கிளாஸ்ல போய் படிச்சா எப்படி ஏறும்? கண்கட்ட பிறந்த வயசுல படிக்கக்கூடிய பாடங்களை அந்தந்த வயசுல படிச்சு முடிக்கணும். அப்ப 5 வயதாக இருக்கும் போது இந்த பார்வதா தேவிக்கு அறிவு கலைகளை கற்றுக் கொடுக்கணும். எந்த ஒரு குழந்தையாகவே இருந்தாலும் கல்வி அறிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா கல்வி அறிவு மட்டும் இருந்ததுன்னு வைங்க, இந்த உலகத்துல எங்கனாலும் போயிட்டு பிழைச்சுக்கிடலாம். படிப்பேர்வு இல்லைன்னு வைங்க, என்னைக்குமே அடுத்தவங்களை நாடிதான் இருக்கணும். ஒரு ஊருக்கே போனாலும் அங்க போர்டு போட்டிருந்துச்சுன்னா இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது அப்படின்னு அடுத்தவங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஓயாம. ஒரு தரனா சொல்லுவாங்க, ஓயாம போய் கேட்கும் போது எரிச்சப்படுவாங்க பாருங்க. அப்படியா? அதாவது மன்னவரையும் கற்றோரையும் சீர்தூக்கி பார்த்தோமானால் மன்னவரை விட கற்றவரே சிறந்தவர். ஏன்னா மன்னவருக்கு அவர் நாட்டுல மட்டும்தான் சிறப்பு இருக்கும். அவர் நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போனார்னா அவர் யாருன்னு தெரியாது. ஆனா கல்வி கற்றவருக்கு அப்படி கிடையாது. கல்வி கற்றவர் அவர் நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். ஏன்னா கல்வி அறிவு இருந்தா போதும் பாருங்க, நம்ம நாட்டுல இல்லைனாலும் வெளிநாட்டுலனாலும் போய் பிழைச்சுக்கிடலாம். ஆமா, மதி இருந்தா விதியையும் வெல்லலாம் இருக்காங்க. அப்ப மதி வேணும்னா என்ன செய்யணும்? படிப்பு என்பது கண்டிப்பாக வேண்டும். என்ன கூறு? தக்காளி கேரட் கூறு வைப்பாங்களே அந்த கூறா? நல்ல புத்தி இருக்கணும். அது என்ன பிற கூறு? அறிவு இருக்கணும்னே. அதே போன்று தாட்சாகினி பார்வதா தேவிக்கு அறிவுக்கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அங்கு குருவாகப்பட்ட வாத்தியாரை வரவழைத்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து கல்வி கற்பதற்கு எந்த மாதம் உகந்த மாதம்? புரட்டாசி மாதம் தான் ரொம்ப பொருத்தமான மாதம். புரட்டாசி மாதத்திலே சரஸ்வதி பூஜை என்று படிக்கிற புத்தகங்களை பூஜையில் வைத்து மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு தான் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் முதலாக கல்விகளை ஆரம்பிக்க வேண்டும். அந்த விஜயதசமி அன்னைக்கு தான் கல்விகளை கற்றுக் கொடுக்கணும். முதலாக 5 வயசுல ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா அந்த நாள்ல போய் சேர்த்தாதான் பிள்ளைகள் நல்லா படிக்கும்பாங்க.
அதே போன்ற தாட்சாகினி பார்வதா தேவிக்கு புரட்டாசி மாதத்திலே சரஸ்வதி பூஜை என்று படிக்கிற புத்தகங்களை எல்லாம் பூஜையிலே வைத்து மறுநாள் விஜயதசமி என்று கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று குருவாகப்பட்ட வாத்தியாரை தர்க்கராஜன் கோட்டைக்கு வரவழைத்து அவர்களுக்கு ஏட்டு ஓலையை கொண்டு வந்து ஏடுகளை துவங்க வேண்டும் என்று. அந்த காலத்துல எல்லாம் ஏட்டு பாடம் தானே, நோட்டு பாடங்கள்லாம் அந்த காலத்துல கிடையாது. அச்சடிச்ச புத்தகம் நோட்டு புத்தகங்கள்லாம் இப்ப வந்தது. அந்த காலத்துல எல்லாம் ஏட்டு பாடம் தான், பண ஓலையில தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா நோட்டு புத்தகங்கள் இல்ல. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அறிக்கையை கொடுக்கணும்னாலும் ஒண்ணு பறையோசை அடிப்பாங்க, இல்லைன்னா பண ஓலையில அறிக்கை எழுதி மன்னர் மந்திரிகையில கொடுத்து அடுத்த நாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்வாராம், தகவலை அனுப்புவாங்க. அப்ப தன் மகளாகிய தாட்சாகினி பார்வதா தேவிக்கு ஏட்டு ஓலையை கொண்டு வந்து ஏடுகளை துவங்க வேண்டும் என்று அந்த தாட்சாகினி பார்வதிக்கு எப்பேற்பட்ட ஏட்டு ஓலையை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? காயாத பனை அதில கண்ணி பண குறுத்தெடுத்தார், காயாத பனை அதில கண்ணீர் பண குறுத்தெடுத்தார், ஈனாத பனை அதில இளம் பண குறுத்தெடுத்தார். அங்க வண்டறியா ஓலை ஒன்று ஓலை ஒன்று ஓலை ஒன்று அங்க வகையுடனே கொண்டு வந்தார், கொண்டு வந்தார், அங்க வகையுடனே கொண்டு வந்தார், கொண்டு வந்தார், கொண்டு வந்து ஓலை கொண்டு ஓலை கொண்டு வண்டறியா ஓலையதை வகையுடனே கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீவி மஞ்சளது குறிப்பிட்டு பூஜையிலே தானே வைத்து அந்த தாட்சாகினி பார்வதிக்கு எழுத்தாணி கொண்டல்லவோ எழுத்தாணி கொண்டல்லவோ ஏடுகளை வண்டறியா ஓலையை வகையுடனே கொண்டு வந்தார்கள். இருபுறமும் கொண்டை சீவி மஞ்சள் குறிப்பிட்டார்கள். ஏன் மஞ்சள் குறிப்பிடுதாங்க? எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்துல மஞ்சள் குங்குமம் முதல்ல வைக்கணும். எடுத்த காரியங்கள் மங்களகரமா இருக்கணும், வெற்றி பெற வேண்டும் என்று. அதனால் கொண்டு வந்த பண ஓலையிலே வண்டறியா ஓலையை வகையுடனே கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீவி மஞ்சள் குறிப்பிட்டு அந்த ஓலையை பூஜை அறையிலே வைத்து தாட்சாகினி பார்வதா தேவி குருவாகப்பட்ட வாத்தியாருக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டு எழுத்தாணி கொண்டு ஏடுகளை துவங்கி வருகின்றார்கள். அரிகரி சிற்றறி அறிவோ நன்றாக குருவே துணை, குருவே துணை என்று மாதா பிதா குரு தெய்வம் என்று அங்க கொண்டு வந்த பண ஓலையிலே எழுத்தாணி கொண்டு ஏடுகளை துவங்கி வருகின்றார்கள். எப்படி எப்படி ஏடுகளை துவங்கும் போது தாட்சாகினி பார்வதா தேவி ஆனாவில் இருந்த அக்கண்ணா வரைக்கும் எப்படி படிக்க காணாவில் இருந்து இக்கண்ணா வரைக்கும் கல்விகளை கற்று வருகின்றார். எப்படி எப்படி அவர் எப்படி நயமுடன் கற்று வருகின்றால் தெரியுமா? ஆனா சாமி ஆனா
சாமி காணா காவண்ணா காணா காவண்ணா கீனாகி கூணா கூவண்ணா கேனா சாமி கேயண்ணா கையண்ணா கோணா கோவண்ணா கேயண்ணா கையண்ணா கோணா கோவண்ணா கௌவேனாயி கே அந்த தாட்சாகினி பார்வதியா 5 நல்ல வயதிலே அறிவுகளை தான் படித்தார் 6 நல்ல வயதிலே ஆயகளை படிப்பார் 7 நல்ல வயதிலே 7 நல்ல வயதிலே அம்மா 8 பாடம் எழுதுவார் அம்மா 9 வயதிலே ஓலை சுவடியதும் எழுதுவார் 10 நல்ல வயதிலே பலகளையும் படிப்பார் தாட்சாகினி பார்வதியா 5 வயதிலே அறிவுக்கலைகளை கற்று முடித்தாள் 6 வயதிலே ஆயகளை அத்தனையும் கற்று முடிக்கின்றாள் 7-8 வயதுக்குள் என் சுவடிகளை படித்து முடிக்க 12 வயதுக்குள் பலகளையும் கற்று முடித்தாள் அந்த தாட்சாகினி பார்வதா தேவி ஆனாவிலிருந்து அக்கண்ணா வரைக்கும் காணாவிலிருந்து இக்கண்ணா வரைக்கும் நயமுடன் கல்விகளை கற்று முடித்தாள் அவ இன்னும் எப்பேற்பட்ட கல்விகளை கற்று வருகின்றாள் தெரியுமா அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாள் அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாள் அவ அறிந்து கொண்டாள் அன்னையும் பிதா என் சுவடி புரிந்து கொண்டாளா அன்னையும் பிதா என் சுவடி புரிந்து கொண்டாளோ சுவாமி 4 வேதம் 4 வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் படித்து கொண்டாள் அவள் படித்து கொண்டாள் 64 கலைக்காணியம் தெரிந்து கொண்டாளா அம்மா 64 கலைக்காணியம் தெரிந்து கொண்டாளோ அந்த தாட்சாகினி பார்வதியா 12 வயதுக்குள்ளே பலகளையும் தான் முடித்தார் யானை ஏற்றும் குதிரை ஏற்றும் அழகுயர்ந்த தொழில் படித்தார் மல்லிடம்பு சிலம்பு தொழில் மயக்குவித்தை பாட உண்டு முன்கரனும் பின்கரனும் அம்மா முக்கியமாய் படிப்பாளா ஏ வாழு வித்தை வில்லு வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை முன்கரனும் பின்கரனும் முக்கியமாய் படிப்பாள் அம்மா
12 வயதுக்குள் 12 வயதுக்குள் அவ பலகலையும் படிப்பாளோ யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகுயர்ந்த தொழில் படித்தால் மல்லிடம்பு சிலம்பு தொழில் மயக்கம் வித்தும் பாடும் முன்கரணம் பின்கரணம் முக்கியமாய் படித்து வருகின்றாள் 12 வயதுக்குள்ளே தாட்சாகினி பார்வதா தேவி 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியங்கள் 96 தத்துவங்கள் 108 யாகமங்கள் அது மட்டுமல்லாமல் இதிகாச புராணங்களையும் கற்று வருகின்றாள் அப்பேற்பட்ட தாட்சாகினி பார்வதா தேவிக்கு ஏன் வாழு வித்தை வில்லு வித்தை சிலம்பு வித்தை எல்லாம் அம்மா ஏன் படிக்கா ஏன்னா தர்க்கராஜனும் தார்காவல்லிக்கும் மகளாக பிறந்தவள் இந்த தாட்சாகினி பார்வதி. அப்ப தார்காபுரத்திலே தர்க்கராஜனாகப்பட்டவர் 56 தேசத்திற்கும் அதிபதியா வாழ்ந்தார் பாருங்க. அப்ப அரசருடைய மகளாக இந்த பார்வதி இருந்தால்னா ஒரு அரச மன்னனுடைய மகன் தானே பெண் கேட்க வருவார். அப்ப பெண் கேட்க வரும்போது மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் போட்டி வைப்பாங்களாம். அப்படி போட்டி வைக்கும் போது இந்த பெண்ணோடு சேர்ந்து எந்த மாப்பிள்ளை போட்டியில சேர்ந்து வெற்றி பெறுதாங்களோ அந்த மாப்பிள்ளைக்கு தான் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் எதுக்கு அப்படி பரிசோதிக்காங்கன்னா பெண்ணை கல்யாணம் பண்ணி போனதுக்கு பிறகு நல்லபடியா வச்சு வாழ்வாங்களா, வீரம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக போட்டி வைப்பாங்க. அப்ப தாட்சாயினி பார்வதா தேவி என்ன கலையெல்லாம் கற்றாலோ அதே போன்ற கலையை கற்றுணர்ந்த மாப்பிள்ளையாலே மட்டும்தான் அவளை மனம் முடிக்க முடியும். அப்ப தாட்சாயினி பார்வதா தேவி படித்த கலையெல்லாம் படிக்கணும்னா யாரால முடியும்னு ஆண்டவனாகிய பகவானத்தான் முடியும். என்னதான் அவ அரச மன்னனுக்கு மகளாக பிறந்தாலும் ஆண்டவன் கொடுத்த வரத்தின்படியே அவளுக்கு சுயவரம் ஏற்பாடு நடக்கும் போது ஆண்டவன் தானே வந்து அவளை மனம் முடித்து கைலேங்கருக்கு அழைத்து செல்வார். அதனால் இந்த தாட்சாயினி பார்வதா தேவி ஆயகளை 64 நயமுடன் கற்று முடிப்பதற்குள் வயசு எத்தனை? 16 வயசு ஆகிருச்சு. 16 வயது பக்குவதி பெண்ணாகவே இருக்கின்றாள் அந்த பார்வதா தேவி. 16 வயதாக இருக்கும் போது பருவ பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த தாட்சாயினி பார்வதா தேவி அவ பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கின்றாள். அவ எப்படி இருக்காள் தெரியுமா? சுவாமி தாட்சாயினி பார்வதியா, தாட்சாயினி பார்வதியா தர்க்கராஜங்கோட்டையில 16 வயதில பூத்து அம்மா நிறைந்திருந்தாள். புஷ்பவதி பெண்ணுமான் அள்ளி மலர் பூத்ததை அருங்கிளியால் பூத்திருக்காள். பிச்சி மலர் பூத்ததை பெண்கோடியால் கனகாமரம் கட்டழகி ரோஜாப்பு பூத்ததை ரோஜாப்பு ராஜாத்தி பூத்திருக்காள். அள்ளி மலர் பூத்ததை போல் பூத்ததை போல் அந்த அருங்கிளியால் பூத்திருந்தாள். அவ பிச்சி மலர் பூத்ததை போல் அம்மா பெண்கொடியால் பூத்திருந்தாள். வான்கரும்பு பூத்ததை போல் பூத்த அந்த வனக்கிளியால் பூத்திருந்தாள். பூத்து சேங்கரும்பு பூத்ததை போல் பூத்ததை போல் சேயிழையால் பூத்திருந்தாள். கனகமரம் பூத்ததை போல் கட்டழகி பூத்திருந்தாள். ரோஜாப்பு பூத்ததை போல் ரோஜாப்பு பூத்ததை போல் அங்க ராஜா மகா பூத்திருக்க.
தாரூகாபுரமதிலே தர்க்கராஜன் தார்காவள்ளி இந்த ஆதிசக்தி பார்வதியா அவ ஆளாகி இருக்கும் போது அவ மணமதியிலே எண்ணுதாரே தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் இந்த தாட்சாகினி பார்வதா தேவி 16 வயதில் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணா இருக்கும் போது பார்த்தார் இந்த தர்க்கராஜ மன்னன், நமக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகள் பார்வதி அம்சத்திலே வந்து பிறந்த இந்த தாட்சாகினி பார்வதா தேவிக்கு நாம தலைக்கு தண்ணீர் ஊற்றி சடங்கு சம்பிரதாயத்தை கழிக்க வேண்டும். அதாவது ஒரு பெண் குழந்தை பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணா ஆனானேயானால் அவளுக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சம்பிரதாயத்தை கழிக்க வேண்டும் என்று அங்கே தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் 56 தேசத்து அரசர்களுக்கு அறிக்கையை கொடுக்க அரசர்கள் முன்னிலையில் இந்த தாட்சாகினி பார்வதா தேவிக்கு சடங்கு சம்பிரதாயங்களை கழிக்க வேண்டும் என்று அங்கே தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் எப்படி சடங்கு சம்பிரதாயங்களை கழித்து வருகின்றார்களே. ஆனால் அள்ளிமலர் பூத்ததை போல் அருங்கிளியால் பூத்த போது தர்க்கராஜன் தார்காவள்ளி தாட்சாகினி பார்வதிக்கு சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணி அந்த தர்க்கராஜன் தார்காவள்ளி அந்த தாட்சாகினி பார்வதிக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றுவாரா, ஆத்து தண்ணி கொண்டு வந்தார் ஐரசத்து மிதக்கும் என்று ஊத்து தண்ணி கொண்டு வந்தார் உழுவை சத்து மிதக்கும் என்று குளத்து தண்ணி கொண்டு வந்தார் கொக்கு எச்சம் போட்டிருக்கும் என்று மனமதியிலே எண்ணிக்கொண்டு ஆலரங்கா கஜமதியிலே ஆணலையும் பெண்ணலையும் அன்புடனே வருகுதையா ஆணலையில் தண்ணீர் கொண்டா அழிந்து போவான் நம்ம மகள் என்று பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு அங்க பெருமையோடு ஊற்றுவாரா. அவர் தலைக்கு தண்ணி ஊற்றும் போது சடங்கு சாஸ்திரத்தை கழிப்பாரா. அந்த நல்ல வேளையில தாட்சாகினி பார்வதியா தலைக்கு தண்ணீர் ஊற்றி சடங்கு சம்பிரதாயத்தை கழிக்கும் போது ஆத்து தண்ணி கொண்டு வந்தால் ஐரேசத்து மிதக்கும் என்று குளத்து தண்ணி கொண்டு வந்தால் கொக்கி எச்சம் போட்டிருக்கும் என்று ஆளிரங்கா கஜமதிலே ஆணலையும் பெண்ணலையும் அன்போடு வருகின்றது. ஆணலையில் தண்ணீர் கொண்டால் அழிந்து போவாள் நம்ம மகள் என்று பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் பெருமையாகவே தலைக்கு தண்ணீர் ஊற்றினார்கள். தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சம்பிரதாயத்தை கழிக்கும் போது தாட்சாகினி பார்வதா தேவி பிறந்திருக்கும் அழகையை விட 2 மடங்கு பேரழகா இருக்கின்றாள். எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் பிறந்து 10-15 வயசு வரைக்கும் பாலும் பரட்டையுமா அது பாட்டுல அலையும். அதே இது 14 வயசு கலந்து பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கும் போது பக்குவதி பெண்ணாக இருக்கும் போது அழகிலே சிறந்த பெண்ணாக இருப்பாளாம். அதே போன்று இந்த தாட்சாகினி பார்வதா தேவி சடங்கு சம்பிரதாயத்தை கழிக்கும் போது அவ எப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கின்றாளையானா அந்த தார்காவள்ளி பெண்கொடியாள் பெற்றெடுத்த திருமகளா தாட்சாகினி பார்வதியாள் அவ பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை
கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி செக்க நல்ல சிவப்பழகி தாட்சாகினி பார்வதியா செந்தூர பொட்டழகி வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி நிறமழகி கோர நல்ல தலையழகி கோர நல்ல தலையழகி அம்மா குங்குமுக பொட்டழகி அங்கே ஆதிசக்தி பார்வதியா அழகிலையோ நிறைந்தவளா அம்சத்தில உயர்ந்தவளா தாட்சாகினி பார்வதியா ஆளாகி இருக்கும் போது ஓலை போ செயலில ஒரு பாகம் தலையழகா வேப்பையில செயலில மேல் உருவம் ரெண்டழகா கெண்ட மீனே செயலில கிளிமொழியால் கண்கள் ரெண்டோ கருங்குருவி வாழுவோ கருங்குருவி வாழுவோ கட்டழகி இமையழகா எழுத்தாணி முத்து கட்டி முன்வரிசை பிச்சி கட்டி கோர்த்ததை போ அம்மா பின்வரிசை பல்லழகா ஐயா தாமரை இதழு போல அவளுடைய கண்ணோ ரெண்டும் கோவை நல்ல பழம் போல கொம்பனையால் உதடழகா கமுகம் கோலை சாய்ந்ததை போ கட்டழகி கழுத்தழகோ மெழுகுருக்கி வார்த்ததை முதுகினோட தன்னழகா கட்டி நல்ல கரும்பு போல கட்டி நல்ல கரும்பு போல கனகமணி கைதட்டோ ஐயா அவரைக்கா செயலில ஐந்து நல்ல விரலழகா பயத்தனத்து செயலில வாய்த்த 10 விரலழகா அங்க வஜிரம் பதித்ததை 10 நல்ல நகமழகு எளவாளை தண்டு போல தாட்சாகினி காலழகா ஆமவோடு செயலில ஆமவோடு செயலி அவளுடைய பாதரண்டோ
அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாகப்பட்ட தாட்சாகினி பார்வதி ஓலைப்பூ செய்யலில அம்மாவுக்கு ஒரு பாகம் தலையழகு, ஒரு பாகம் ஒரு ஜான் ஒரு முளம் மிச்சம் இருந்து சாமியா. ஆமா, கூந்தல கருப்புடைய கூட வர கருப்பும் இல்ல, தலைய கருப்புடைய தன்ன வர கருப்பும் இல்ல. ஓலைப்பூ செய்யலிலே ஒரு பாகம் தலைமுடியா, வேப்பையில செய்யலிலே மேல் புருவம் ரெண்டழகு, கெண்டமீன் செய்யலிலே கிளிமொழியால் கண்கள் ரெண்டும், கருங்குருவி வாழு போல கட்டழகி இமையழகா, கமுகங்களை சாய்ந்தது போல் தாட்சாகினி பார்வதியின் கழுத்தழகு, மெழுகுறிக்கு வார்த்ததே போல் அவளுடைய முதுகனுடைய தன்னழகு, கட்டி கரும்பு போல கனகமணி கைகள் ரெண்டும், பயத்தனத்து செய்யலிலே 10 விரல் அழகு, அவரைக்கா செய்யலிலே 5 விரல் அழகு, வஜ்ரம் பதித்ததை போல 10 நல்ல நகம் அழகா, இளவாளை தண்டு போல ஈஸ்வரியால் கால் அழகும், ஆலையில செய்யலிலே அம்மாவுடைய வயிறழகு, ஆமவோடு செய்யலிலே அவளுடைய பாதம் ரெண்டும். இப்பேற்பட்ட பெண்ணாக அழகிலே நிறைந்தவள், அம்சத்திலே உயர்ந்தவளாகப்பட்ட பார்வதி. ரத்தினம் போல செட்டிகள வீதியில தெளித்தெடுத்த ரத்தினம் போல அப்பேற்பட்ட தாட்சாகினி பார்வதா தேவி இன்னும் எப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கின்றாள் தெரியுமா சுவாமி? தாட்சாகினி பார்வதியா, தாட்சாகினி பார்வதியா, அழகிலையும் சிறந்தவள், அம்சத்தில உயர்ந்தவளா, அப்படியா இருக்கும் போது இந்திரருக்கானாலும் இருபுறமும் மச்ச ஒன்று, சூரியருக்கானாலும் சுத்தி வர மச்ச உண்டு, லட்சுமிக்கு ஆனாலும் நெத்தில் மச்சம் தானே உண்டு, ஊர்வசிக்கு ஆனாலும் உதட்டில் மச்சம் தானே உண்டு, மேனகைக்கு ஆனாலும் மேல்பூர்வம் மச்சம் உண்டு, மாதுளை பழத்துக்கான மத்தியில எலும்பிச்சம் இருபுறமும் ஓடி வரும் தண்ணீரில் ஒதுங்கும் மணல் கருமணல், ஆடி வரும் நாகத்திற்கு அடிவயத்தில் தாட்சாகினி பார்வதிக்கு கூந்தல் மட்டும் கரும்பொழி, உச்சம் வேறு உருவம் ரெண்டு, பின்னே வேறு கருப்பு. தாட்சாகினி பார்வதியா அங்க தர்க்கராஜன் கோட்டையில அமாளாகி இருக்கும் போது அவ அழகுலையும் உயர்ந்தவளா, அம்மா அம்சத்தில நிறைந்தவளா, அங்க தர்க்கராஜன் கோட்டையில அங்க தாட்சாகினி இருக்கும் போது மதன தர்க்க ராஜ மன்ன ராஜ ஒரு நாள தினமதில தினம் அவர் எண்ணாத எண்ணோமெல்லாம் எண்ணுதாறு மனமதில அவர் எண்ணுதாறு மனமதில தாட்சாகினி பார்வதியா அங்கே அரண்மனையில் இருக்கும் போது அந்த தர்க்கராஜன் தார்காவல்லி தாட்சாகினி பார்வதா தேவிக்கு சடங்கு சம்பிரதாயத்தை கழித்து பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகியாக அழகு நிறைந்த பெண்ணாக என் தாட்சாகினி பார்வதி அரண்மனையிலே இருக்க அப்ப நான் பார்த்தா தர்க்கராஜன் நம்ம மகளாகப்பட்ட தாட்சாகினி இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணா இருக்கா, அதனால் ஆடவர்கள் கண்கள் பட்ட அழிந்து போவாள் நம்ம மகள் என்று தாட்சாகினி பார்வதியே 7 அறைக்கும் கீழறையை கட்டி ஊட
ஊடறையில் வைக்க வேண்டும் என்று அப்படி அறையிலே வைக்கும் போது தாட்சாயினி தனியாக இருக்க மாட்டாள் அல்லவா? அதாவது எந்த ஒரு பெண்ணு பூத்து நிறைந்து இருந்தாலும் அந்த ஆளாகி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தோழி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி துணைக்கு வந்து இருப்பாங்களாம். தோழி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி பல்லாங்குழி வந்து விளையாடுவாங்க. இப்ப பல்லாங்குழி விளையாட்டு எல்லாம் நின்னு போச்சு. கோலம் போட்டு விளையாடுறது நின்னு போச்சியா? எந்த ஒரு பெண்ணு இப்ப ஆளாகி இருந்தாலும் அவளுக்கு பல்லாங்குழி வேண்டாம், கோலம் போடுற விளையாட்டு வேண்டாம், டிவியும் வேண்டாம், செல்லு மட்டும் கையில இருந்துச்சுன்னா போதும். செல்ல மட்டும் கையில வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் விளையாண்டுகிட்டே இருப்பா. அந்த இடத்தை விட்டு எந்திக்க கூட மாட்டா. இப்பமெல்லாம் ஒரு பிள்ளைகளை ஒரு இடத்துல இருக்க வைக்கணும்னா செல்போன் இருந்தா தான் அந்த இடத்துல இருக்க வைக்க முடியுது. செல்போன் மட்டும் இல்லன்னு வைங்க, இல்லன்னா அந்த பிள்ளைகளை பின்னாடியே அலைஞ்சே தவிச்சு போயிரும். சொல்லுறதை கேக்குமா? வாயிட்டு சொன்னா எதுவுமே கேட்காது. அங்க போவாதனா அங்கதான் போவோம், இதை செய்யாதனா அதைத்தான் செய்யும். அப்ப அந்த அம்மா எரிச்ச தாங்க மாட்டாம செல்போனை தூக்கி கையில கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருவா. திருப்பி அவ எப்ப வந்து பிள்ளைய தூக்குதாலோ அது வரைக்கும் செல்போனை கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு எந்திக்கவே செய்யாது. அதே போன்று இந்த காலத்து பெண்கள் எல்லாம் பூத்து நிறைந்து இருந்தானா செல்போனை மட்டும் கையில வச்சு விளையாண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். பல்லாங்குழி விளையாட்டுல இப்ப யாருக்கு விளையாட தெரியுது? அதெல்லாம் மலையேறி போச்சு, பணியாரங்கள் ஆயிருச்சோ. நல்லது தானே. அதே போன்ற தாட்சாயினி பார்வதா தேவி தர்க்கராஜன் கோட்டையில இருக்கும் போது தாட்சாயினி பார்வதா தேவிக்கு 7 அறையை கட்டி ஊடறையில் வைக்க வேண்டும் என்று அந்த தர்க்கராஜன் எப்பேற்பட்ட அறையை கட்டி அமைத்தார்கள் தெரியுமா? ஒன்றா நல்லபடி தளமா, ஒன்றா நல்லபடி தளமா, ஒன்றா நல்லபடி தளமா, படித்தளமா படித்தளமா. அங்க ஒய்யார மேடைகளா மேடைகளா, ஒய்யார மேடைகளோ மேடைகளோ, படித்தளமா படித்தளமா. சாமி இரண்டா நல்லபடி தளமா, இரண்டா நல்லபடி தளமா, இரண்டா நல்லபடி தளமா, படித்தளமா பாடித்தளமா. அங்க இருந்தாடும் மேடைகளா மேடைகளா, இருந்தாடும் மேடைகளோ மேடைகளா. படித்தளமா படித்தளமா. சாமி மூன்றாம் நல்லபடி தளமா, மூன்றாம் நல்லபடி தளமா, மூன்றாம் நல்லபடி தளமா, படித்தளமா பாடித்தளமா. அங்க முத்து கட்டும் ஜாவடியா ஜாவடியோ, அங்க முத்து கட்டும் ஜாவடியா ஜாவடியா. ஏ ஆமையா ஏ சொல்லையா, படித்தளமா நடந்தாடும் மேடைகள், 5ஆம் நல்ல படித்தளமா அலங்கார மேடைகளா. தாட்சாயினி பார்வதிக்கு 7ஆம் நல்ல படித்தளமா இருந்தாடும் மேடைகளா. 8ஆம் நல்ல படித்தளமா கொட்டார ஜாவடியா. 9ஆம் படித்தளமா ஒய்யார மேடைகளா. 10ஆம் நல்ல படித்தளமா அந்த தாட்சாயினி பார்வதிக்கு
தாட்சாயினி பார்வதிக்கு அங்க பந்தடிக்கும் மேடைகளோ பத்தாவது படித்தலமா அம்மாளுக்கு பந்தடிக்கும் மேடைகளாம். ஆமா இப்பேற்பட்ட ஏழரையும் கட்டி ஏழரைக்கு ஊடரையிலே தன் மகளாகப்பட்ட தாட்சாயினி பார்வதியை ஆமா கற்கராஜனும் தார்காவல்லியும் வைக்கும் போது என்ன ஒத்தையிலே நம்ம மகள் இருந்தாலேயானால் அவளுக்கு களைப்பாக இருக்கும். இருக்கும் அதனால் தனியாக நம்ம மகள் இருக்கக்கூடாது என்று தோழியரை கூட்டி கற்கராஜனும் தார்காவல்லியுமாக ஆமையோ அந்த தாட்சாயினி பார்வதா தேவிக்கு தோழி பெண்கள் கொடுக்க வேண்டும் என்று அவன் அந்த தர்க்கராஜன் கோட்டையிலே தாட்சாயினி பார்வதா தேவிக்கு ஆமா எப்பேற்பட்ட தோழி பெண்களை கொண்டு வந்து கொடுத்தார்களேயானா ஆமா கைபிடிக்க தோழி உண்டு தோழி கொண்டு கைபிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு தட்டாங்காலும் விளையாட தாலிமார் பெண்கள் உண்டு பெண்கள் உண்டு வெற்றிலை சுருள் மடிக்க தாட்சாயினி பார்வதிக்கு விதவிதமா பெண்கள் உண்டு ஆடி